மித்ரா, நீ அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவன் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ். அதெல்லாம் பரவாயில்ல மேம். இருந்தாலும் நீ என் பையனை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருக்க கூடாது. மேம், சாப்பிட சொல்றது தூங்க சொல்றதையே அவர் கஷ்டமா நினைக்கிறாரு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? அதுக்காகலாம் அவன் அப்படியே விட்டுறக்கூடாது, புரியுதா? அழுது அடம் பிடிச்சாலும் உங்க வேலைய கரெக்டா பாத்தரணும், சரியா? நீங்க வேற மேம், எப்ப வினய் சார பாத்துக்கிற பொறுப்ப டாக்டர் ஒப்படைச்சாரோ அப்பத்துல இருந்தே தன்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. ரொம்ப நன்றிமா. நன்றி எல்லாம் எதுக்கு மேம்? டாக்டர் எனக்கு செய்யறதுக்கு வேலை கொடுத்திருக்காரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஏமா மித்ரா, நீ எங்க இருந்து வர? உன் அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்யறாங்க? மேம், இங்கதான் மேம் இருக்கேன், கோட்டர்ஸ்ல. அது இல்லம்மா, உங்க அப்பா அம்மா சொந்த ஊரை பத்தி கேக்குறேன். மேம், மித்ராக்கு அப்படிலாம் யாரும் இல்ல மேம். இப்போதைக்கு நம்ம மட்டும்தான். ஓ, சாரிம்மா. நல்ல வேலை டாக்டர் கண்ணில் பட்டா. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். மித்ரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், சரியா? தேங்க்ஸ் மேம். உனக்கு எப்ப என்ன பிரச்சனைனாலும் எங்க கிட்ட சொல்லலாம். நீ எதுக்கும் தயங்க தேவையில்லை. தேங்க்ஸ் மேம். சரிம்மா, நீ வினய பாத்துக்கோ. ஓகே மேம். சரியா? எப்படியாவது வெளியே போகணுமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. ஹாய் சார். ஹை. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. தீபா. சார். யா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அப்பா கிளம்பிட்டாங்க? ஆமா சார், இப்பதான் கிளம்புனாங்க. நீங்க ஏன் சார் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் வேற இருக்கு சார். ப்ளீஸ் சார், ரெஸ்ட் எடுங்க. ஆமா, பெரிய டெஸ்ட். சரி, நான் தூங்குறேன், நீங்க போங்க. ஓகே சார். ஒருவேளை கிளம்பிருப்பாங்களோ? ஏய், இதுதான்டா சரியான டைம். ஓடிடு வினய். மாட்டிக்கிட்டா வினய், நல்லா மாட்டிக்கிட்ட.
இப்ப முதல் முறையா வேண்டுதலோட வந்திருக்கேனா அது என் பையன் வினைக்காக மட்டும்தான். நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னொரு முறை என் பையனுக்கு ஏன் கண்ணு முன்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் அத எனக்கு கூட. என் பையன் நல்லா இருக்கணும். அம்மா, ஹலோ மிஸ்டர் ராம்கி. வா. எஸ். அப்புறம் ராம்கி எப்படி இருக்கீங்க? லைஃப்ல எப்படி போகுது? சொல்லுப்பா, என்ன இந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? நீங்க சொன்ன நாள்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு பார்த்தேன். ஓ, அப்பா என்ன ஓ 2 நாள்ல வீட்டுக்கு போலாம்னு சொன்னீங்கல்ல? போலாம்ப்பா. நான் கொஞ்ச நேரத்துல வந்து சொல்றேன். இந்த கதையே ஆகாது. நீங்க சொன்ன டைம்ல முடிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். உன்னை யார் இங்க இருக்க சொன்னது? போலாம்னு தான் நானும் சொல்றேன். அப்பா உண்மையை சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் செலவுன்னு நைஸா அம்மா கிட்ட பில் போட்டீங்களா என்ன? வினாய், சரி சரி நான் போலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடா, நானும் வந்துடுறேன். சேர்ந்து போலாம். இப்படிதான் நீங்க போன தடவை சொல்லிட்டு போனீங்க. நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பா புரிஞ்சுக்கோங்கப்பா, ஆபீஸ் ஒர்க்லாம் அப்படியே கிடக்குது. நெக்ஸ்ட் வீக் மும்பைல வேற மீட்டிங் இருக்கு. அதுக்கு நான் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் ஆகணும்ல. அது மட்டும் இல்ல, தாரா ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்து வச்சிருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் வந்த விஷயம் தெரியாது. அப்பா இந்த 2 நாள் எனக்கு டோட்டலாவே வேஸ்ட். அப்பா இன்னும் நான் இங்க இருந்தேனா எல்லாமே டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிடும். ப்ளீஸ். எனக்கு மட்டும் என்ன, உன்னை ஹாஸ்பிடல்ல அடைச்சு வைக்கணும்னு ஆசையா? எல்லாம் ஓ நல்லதுக்காக தான்டா. அதெல்லாம் நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்லது நடக்க போறது இல்ல. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? சரி சரி சரி, நீ போய் ரெடி ஆயிட்டே இரு, நான் வந்துடுறேன். ஏய் ரிப்போர்ட். வினய், இது டாக்டர்ஸோட வேலை. நீ ரெடியாகு. அடேங்கப்பா. ஓகே, என்ன ரிசல்ட் சொல்லுவீங்களா இல்ல அதையும் சொல்ல மாட்டீங்களா டாக்டர்? எல்லாம் நார்மல் தான் வினய். ஆனாலும் ராம்கி, நீங்க ரொம்ப பெரிய டாக்டரா தான் இருக்கீங்க. டேய், இது ஹாஸ்பிடல்டா. ராம்கி, என்ன விசில் அடிக்க கூடாது அவ்வளவுதானே? ஓகே. அப்படின்னா வினய் சாருக்கு என்ன பிரச்சனை? கேன்சர். தீபா, நிஜமாவா சொல்ற? ஆமா, டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் நம்ம எம்டிக்கும் இன்னும் ஒரு சில டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். தீபா, இந்த கேன்சரை கியூர் பண்ண முடியும் தானே? அது என்ன கேன்சருங்கிறத பொறுத்துதான். என்ன தீபா சொல்ற? என்னால நம்பவே முடியல. அது எப்படி திடீர்னு இப்படி எல்லாம் நடக்கும்? நடக்குது, என்ன செய்ய?
வினய், இன்னும் எவ்வளவு நாள் எனக்கு டைம் இருக்கு? வினய், உங்க பையனா கேட்கல, ஒரு பேஷண்டா கேட்கிறேன். உண்மையை சொல்லுங்க. அப்பா சொல்லுங்கப்பா. 6 to 8 months சொல்றாங்கப்பா. வினய், அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதா? இந்த அப்பா இருக்கும்போது உன்னை விட்டுருவனா? அப்பா இருக்க, நீ எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? இப்ப நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல? இல்லடா, இந்த மாதிரி டியூமர் எல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் டயக்னைஸ் பண்ண முடியும்டா. வினய், வினய், இது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம். நாம இத கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும்பா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நீதாண்டா உலகம். உனக்கு ஒரு சின்ன வலினா கூட அவளால தாங்கிக்க முடியாதுடா. அவ அத எப்படி எடுத்துப்பான்னு தெரியலடா. இப்போதைக்கு அம்மாவுக்கு தெரிய வேணாம். சமயம் கிடைக்கும் போது நானே சொல்லிக்கிறேன். நான் எதுக்குப்பா எனக்கு கேன்சர் இன்னும் 6 மாசத்துல சாக போறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். வினய், அப்படிலாம் உனக்கு எதுவும் ஆக விட்டுற மாட்டேன்டா. நீ அதை நம்பணும். ஏன்பா, உங்களால முடியும்னா இதை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டீங்க. இல்லப்பா, இதை என்னாலே தாங்கிக்க முடியல. நான் என்னதான் டாக்டரா இருந்தாலும் உன் அப்பாடா. அதான் பிரேக் ஆயிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாம் ஃபேக்ட். ஆனா எல்லா ஃபேக்டும் அப்படியே நடந்துராது. Trust me. உனக்கு எதுவும் ஆகாது. என் மூலியமா அம்மாக்கு எது தெரிய வராதுப்பா. I promise. Thank you. Yes. நில்லுங்க நில்லுங்க. மீனா, இந்த வந்துட்டமா. ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா. என்னங்கம்மா? நீ போய் மேல டின்னர் ரெடி சரிங்கம்மா. போடா. நீ ஏன் இவ்ளோ கவலைப்படுற? டாக்டர் ரொம்ப நல்லவர் தீபா. என்ன பண்றது? ஆமா, ஏன் அந்த
வேன் ஏதோ சொன்னி அந்த கணைய கேன்சர் அது மட்டும் ஏன் அவ்வளவு டேஞ்சர்? மித்ரா இப்பதானே சொன்ன அந்த பேச்ச விடுன்னு. இல்லடி, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். இந்த கணையத்துலலாம் கேன்சர் வரும்னு எனக்கு இப்பதான் தெரியும். அத டயக்னோஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதான் காரணம். டியூமர் செல்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு இதுதான் சிம்டம்ஸ் சாலிடா எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனாலதான் உலகத்துல டெத் ரேட் ரொம்ப அதிகமா இருக்க டியூமர்ஸ்ல இதுவும் ஒண்ணு. நீ ரொம்ப கவலைப்படாத, நடக்கிறது தான் நடக்கும். நீ பேசாம படுத்து தூங்கு. என்னையே இந்த விஷயம் இவ்ளோ டிஸ்டர்ப் பண்ணுதே. ஆனா டாக்டர் எப்படி இதை தாங்கிக்கிட்டாருன்னு தெரியல. நம்ம என்னன்னு கேட்டப்ப கூட அந்த மனுஷன் எதுவுமே கண்டுக்கல. நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லுவாங்க. கடவுளே, அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கணும். அவன் வீட்லயே அப்படிதாம்மா இருக்கான். ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கான் போல. அதெல்லாம் தானா சரியாயிடும். இன்னும் 2 நாள்ல பாரு, பழைய வினையா மாறிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு தான் டைம் இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போ எப்படி எல்லாம் வெறுப்பேத்துறான் தெரியுமா? வேற ஒரு பொண்ணா இருந்தா அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பா. நாங்கிறதுனால வெளியே காட்டிக்காம இருந்த. நீங்க வேணா பாருங்க, அவனா வந்து வா வெளியே போயிட்டு வரலான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் எங்கேயும் போகவே மாட்டேன். இந்த வீட்டு பக்கமும் வரவே மாட்டேன். தாரா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நீ ஏன் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? முகம் எல்லாம் செவந்து போச்சு பாரு. கல்யாண பொண்ணு, ஜாலியா இரு. வேணா நான் உன் கூட வரட்டுமா? உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நானும் உன் அங்கிளும் நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். என்ன? வேணாம் ஆண்டி, என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கே போறேன். இன்னொரு நாள் போலாம். பாய் ஆண்டி. சரிம்மா, பாத்துப்போ. என்ன? சரிங்க ஆண்டி. வினய்க்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் நடவடிக்கை ரொம்ப மாறிடுச்சு. அவங்க அப்பாவும் சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. சீக்கிரம் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அத பத்தி யாருமே பேசாம இருக்காங்க. அவர் வரட்டும், என்னன்னு கேட்போம். ஹே, ஹாய் மச்சான். எப்படிடா இருக்க? என்கேஜ்மெண்ட்லாம் எப்படி போச்சு? நானும் நீ ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுன்னு பார்த்தா ஒரு சத்தத்தையும் காணோம். அதான் நானே உனக்கு கால் பண்ணிட்டேன். எல்லாமே முடிஞ்சதுடா. என்ன மச்சான், எல்லாம் முடிஞ்சதுன்னு வெறுப்பா சொல்ற? டயர்ட் ஆயிட்டியா? இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஏன் அப்படி கேக்குற? இல்ல, உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினாலே என்னோட எனர்ஜி டபுள் ஆயிடும். எப்பவும் கலகலப்பா பேசுறவ நீ, இன்னைக்கு என்னமோ டல்லா பேசுறியே, அதான் கேட்டேன். இல்லடா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற எதுவும் இல்ல. அப்புறம் சொல்லு, என்ன நடக்குது? என்ன சொல்றதா? நீ தான்டா சொல்லணும். நீ தான் புது மாப்பிள்ள. என்ன சொல்றா உன் வருங்கால மனைவி தாரா? ஒரே டேட்டிங்ஸ், ரொமான்ஸா? ஏய் ரகு, உனக்கு வேணா விடிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு இது நடுராத்திரி. முதல்ல நீ போன் பண்ண விஷயத்த சொல்றியா? சரி சரி சரி, ரொம்ப சலிச்சுக்காதடா. நெக்ஸ்ட் வீக் மும்பை மீட்டிங் மறந்துடாத. ரெடி ஆயிக்கோ. நம்ம கம்பெனில இருந்து நீ அட்டெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது. சாரி ரகு, என்னால கலந்துக்க முடியாது.
தம்பி காஃபி. வைங்க. மீனாக்கா அம்மா எங்க? பூஜை ரூம்ல இருக்காங்க அம்மா. ம். என்ன வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு? அம்மா காலையிலே பூஜையெல்லாம் முடிச்சிருப்பாங்களே, இன்னுமா பூஜை பண்றாங்க? ஆளே காணும். மா, மீனாக்கா சொல்லுங்க அம்மா தம்பி. பூஜை ரூம்ல இல்லையே. இவ்ளோ நேரம் பூஜை ரூம்ல தான் இருந்தாங்க. இப்பதான் அவசரமா கிளம்பி வெளியே எங்கேயோ போனாங்க. வெளியில ஆமாமா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். அண்ணே சாவி கொடுங்க. அம்மா பாத்தீங்க? அம்மா ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாங்க. நான் கார் எடுக்க போனேன். அதுக்குள்ள வேணாம், நான் கால் டாக்ஸிலே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டாங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம ஹாஸ்பிட்டல் தான் சார். நேத்து தாரா வந்துட்டு போனதுல இருந்து அம்மா டவுட்லயே தான் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நம்ம ஏதாவது மறைக்கிறோம் தெரிஞ்சே போயிருப்பாங்களோ? ஹலோ, ஆக்மி ஹாஸ்பிட்டல். ஏய் குட் மார்னிங், நான் வினய். குட் மார்னிங் சார். அங்க அம்மா வந்தாங்களா? இப்பதான் சார் வந்தாங்க. அம்மா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மேல செம டவுட். யாருக்கிட்டே என்கொயரி பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்க பாருமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ நீ எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருந்தியா? அதான் நான் சரியான கூட அப்படியே அந்த மூட அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி விளையாடலாம் தான் பார்த்தேன். நீ வீட்டுல என் கூட சண்டை போடுவேன்னு பார்த்தா கடைசி எங்க வந்து நிக்கிற? அதையும் நான் கெஸ் பண்ணிதான் மித்ராவுக்கு கால் பண்ணி எங்க அம்மா வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஆமான்னு சொல்ல சொன்னேன். என்ன விளையாண்டியா வினய்? வர வர உன் குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்க. என் பொறுமைய சோதிக்காத சொல்லிட்டேன். சரிம்மா. டேய் வினய், வசு நீ எங்க இங்க? ஏங்க, அவன் தான் சின்ன பையன். நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட விளையாடுறீங்களா? நான் என்ன விளையாண்டேன்? அப்பா, அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா. சும்மா வாசுகி, உன்கிட்ட விளையாடாம யார்கிட்ட விளையாட முடியும்? நீயே சொல்லு. வாசுகி மேடம்க்கு எதுவும் தெரியாது போல. நல்ல வேளை நான் இதையும் உளறி வைக்கல. பா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவோட முகத்தை பார்த்திருக்கணுமே. எப்படியாவது இங்க என்ன நடந்தது நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி பெரிய சபதம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க போல. பா, அவ்வளவு சீரியஸா முகத்தை வச்சிருந்தாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்க பாரு. இருங்க வந்துடுறேன். என்னங்க, நானும் வரேன். வா.
போங்க போங்க. சார் சாரி